பரிசுத்தவான்கள் இருக்கிற சபைகள் எல்லாவற்றிலும் எப்படி சமாதானத்தின் தேவன் தான் இருப்பார். பரிசுத்தம் இல்லாத பரிசுத்த குடைச்சலாக்குகிற ஒரு சபையில எப்படி இருக்கும், கலக்கம் குழப்பம் அப்படி இருக்கும். சோ இன்னைக்கு நம்ம சபை எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கணும். இன்னொன்னு, நம்ம ஒவ்வொருத்தரும் சபையா இருக்கோம். நம்ம கூடி எல்லாரும் சேர்கிற இடம் பிசிக்கலா ஒரு சர்ச், அதுவும் சபை. அதே நேரத்துல நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய சபையா இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வச்ச சபையை எடுத்துக்கணும், நம்மளதான் எடுத்துக்கொள்ள போகிறார் இல்லையா. பில்டிங் இல்ல, பில்டிங்கும் சபை தான். நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா நம்மளும் அப்ப நமக்குள்ள எங்கேயாவது கலக்கம், ஒரு குழப்பம், ஒரு பயம், ஒரு கலகம் அது மாதிரி எல்லாம் இருந்தா தேவன் அப்படிப்பட்டதுக்கு தேவனா இல்ல, சமாதானத்தின் தேவனா இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாமே அப்படியே இருக்கும். அப்ப நம்ம பரிசுத்தவான்களா வாழணும்ங்கிறச்சே, பரிசுத்தவான்களா வேதத்துல சொல்லப்பட்டபடி நம்ம இருக்கச்சே, நம்ம அப்படிப்பட்ட சபையை நடத்தடிச்சே சமாதானத்தின் தேவன் நம்மளோட கூட இருப்பார். அங்க கலக்கத்துக்கும் பயத்துக்கும் கன்ஃபியூஷனுக்காக இடமே இல்லை. சரியா? அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? பரிசுத்தவான்களா இருக்கணும். பரிசுத்தவான் யார்? வேதத்துல சொல்லி இருக்கிறபடி உண்மையும் உத்தமமா இருக்க, நம்ம ஆவி ஆத்மா சிந்த சரீரத்துல எல்லா விதத்திலையும் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ பரிசுத்தத்தின் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறச்சே நம்மளும் பரிசுத்தவான்களா இருப்போம். நம்ம ஆராதிக்கிற இடமும் தேவன் உலாவி வருகிற இடமா, சமாதானத்தின் தேவன் இருக்கிற இடமா இருக்கும்.